நம்மளுடைய செகண்ட் டெஸ்டினேஷனான ஏஆர்கே தங்கக்கோட்டை அங்கே வந்தாச்சு. இது ஸோ இப்போ நீங்கள் ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா எல்லாருமே டெம்ப்ளேட்டாக சுற்றி பார்க்குற இடம் வந்து ஏலகிரியோட அந்த பார்க்கும், அதுக்கு அடுத்ததாக வந்து போட் ஹவுஸும். ஏன்னா அது வந்து ரொம்ப அஃபோர்டபுள், கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது இல்லாமல் ப்ரைவேட்டாக நமக்கு சுற்றி பார்க்கறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஏஆர்கே தங்கக்கோட்டை, ஃபண்டேரா பேர்ட்ஸ் பார்க்கு, இது இல்லாமல் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து ஸ்மைல் பாண்டான்னு சொல்லிட்டு செல்ஃபி பாயிண்டெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான இடங்கள் வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கு காசு செலவு பண்ணி அந்த டேவை வந்து நம்ம ஒர்த்தாக மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருக்கும். இப்போது எனக்கு என்னோடய பிளான் இருந்தது இந்த ஏஆர்கே தங்கக்கோட்டை. இதுதான் வந்து செகண்ட் ஸ்பாட்டு. ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து நாங்கள் போயிட்டு பீட்சா சாப்பிட்டு வந்திருந்தேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா ஐ கார்டில் தரேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். அந்த பீட்சா உண்மையாகவே ஒர்த் ஆஃப் இட். கொஞ்சம் காஸ்ட்லி, நான் அந்த வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் காஸ்ட்லி, பட் அது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இப்போது இந்த தங்கக்கோட்டையில் போயிட்டு என்னென்ன இருக்குது அதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா இது நான் போயிருக்கேன், நான் போகல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்கலன்னா என் கூட வாங்க, நான் பார்க்குற எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்ஸாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏஆர் தங்கக்கோட்டை வந்து வந்தாச்சு. இங்கே என்னென்னா நீங்கள் ரெசார்ட்டில் வந்து ரூம் ஸ்டே அந்த மாதிரி ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா நேராக நீங்கள் வந்து உள்ளே வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இப்போ நான் வந்து வெறும் விசிட்டிங்காக தானே வந்திருக்கேன். அப்போது அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய கவுண்டரில் போய்ட்டு வந்து அதுக்கு டிக்கெட் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் கவுண்டர் இங்கே இருக்குது. ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இதுதான் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய டிக்கெட். இதோடைய ப்ரைஸ் வந்து 350 rupees ஃபார் விசிட்டர்ஸ். அண்ட் இது ப்ரைஸ் மைட் பி ஃப்ளக்சுவேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அது என்ன எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உள்ளே வந்து விசிட்டர்ஸ் வந்து கேமராலாம் எடுத்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து நான் எடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து மொபைலில் தான் இருக்க போகுது. ஆடியோலையோ எதுலையாவது குறை இருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கோட்டைன்னா அதுக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் தான். உண்மையாகவே ரொம்ப குட் லுக்கிங், அது உள்ளே எந்தளவுக்கு வைபாக இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அண்ட் இதோடைய ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இங்கே வந்து ஒரு 3-4 டைப் ஆஃப் இது வந்து இருக்கும், லிவிங் ஏரியாஸ். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ வளையலை போட்டு விட்டார்கள் ஏஆர்கே தங்கக்கோட்டை. ஸோ இது தாங்க என்ட்ரன்ஸு. என்னுடைய ஃபோனோட நேட்டிவ் மைக் இது. ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓ மை குட்னஸ், இது உண்மையாக கோட்டை தானுங்கோ, அட்டகாசமாக இருக்கிறது. ஓகே, அப்படியே வந்து உள்ளே போவோம். அண்ட் ஸோ இது என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்லியிருந்தேன்னா ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த லிவிங் ஏரியா மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போது அந்த வெனிஸ் சிட்டி மாதிரி, தமிழ்நாடோட பழைய கிராமம் மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லிவிங் ஏரியாஸை வந்து இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே இங்கே வரணும்னு சொல்லி கிளம்பி வந்தோன்னு கூட சொல்லலாம். இதை சொல்ல மறந்துட்டேனே, இவங்க வந்து இங்கே பார்க்கிங்க்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்குக்கு 25 rupees அண்ட் காருக்கு 50 rupees, வேனில் வந்தீங்கன்னா 75 rupees. நீங்கள் இங்கே ரெசார்ட் எடுத்து தங்கினீங்கன்னா அந்த பார்க்கிங் சார்ஜஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏஆர்கே தங்கக்கோட்டை. ஓகே, ஏஆர்டிகே பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குது. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் வர்றது. சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க்கெல்லாம். இங்கெல்லாம் ரூம் எடுத்து தங்குறோன்னா அது பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வெளியே செக்யூரிட்டி சார் கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா 10,000 அந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அடா பாவிகளா, 10,000 அப்படி தான் இருந்தது. ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கான அந்த அது என்ன சொல்கிறது, அந்த நோடு மாதிரி எதுவும். ஓ இந்த மாதிரிலாம் வீடு கட்டியிருந்தால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒரு மாதிரி மலைப்பாக தான் இருக்குது.
கோட்டை சொன்னேன் இல்லையா, அதுக்கு உள்ளே வந்து ரிசப்ஷன் இருக்குது. ரிசப்ஷனை தான் இப்போ சுற்றி உங்களுக்கு நான் அந்த மாண்டேஜாக காமிச்சது எல்லாமே தரமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இது ஏலகிரியில் மஸ்ட் விசிட், அவாய்ட் பண்ண முடியாத ஒரு லொக்கேஷனாக இது கண்டிப்பாக இருக்கும். பட் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்குது, மற்றதை பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் இது இந்தளவுக்கு ப்ரைஸி ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் அந்த ரிசப்ஷனோட வெளியே இருக்கிற இந்த ஏரியா. இதுவுமே கோட்டை தான், அந்த அந்த ஃபீல் அப்படியே கொண்டு வருது. ஸோ இதுக்கடுத்து ஒரு ஸ்ட்ரீட்ஸாக உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஸ்ட்ரீட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தான். ஸோ இது வந்து ஏஆர் தங்கக்கோட்டைக்கு உள்ளேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஆம்பியன்ஸ் தான் இது. அந்த இது தெரியுது இல்லையா, இது வந்து ரிசப்ஷனோட என்ட்ரன்ஸு. ரிசப்ஷனுக்கு பின்னாடியே இருக்கிறது தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட். இது வந்து சில்ட்ரன் ப்ளே ஏரியா, ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் கூட இருக்குங்க. ஓகே, என்னால் ஜூம் பண்ண முடியல. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீட் வியூ. இது என்ன ஸ்டைலில் இருக்குன்னு தெரியலையே, எங்கேயாவது பேர் வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல. அண்ட் ஒரு பில்டிங்க்கு எதுலேயும் இந்த மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோன் பெஞ்சில் தாயபாஸ் விளையாடுறதுக்கு அவங்களே கட்ட பிடிச்சிருக்காங்க. சூப்பரில் எம்மாடி சூடு. ஓகே, ஸோ இது வந்து இது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரீட் வியூ. ஸோ இங்கே பாருங்கள், இதுலேயுமே அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், பின்னாடி நாய் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் நந்தவனம். ஸோ இப்போது அந்த பேலஸுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருக்குறோம். இது பேலஸ் அவென்யூ அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் போட்டிருந்தது. ஐ மீன் அந்த ரிசப்ஷன் இருந்தது இல்லையா, ரிசப்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே ரொம்ப கிராண்டியராக இருக்குது. இது என்ன ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு தெரில, பட் லுக்ஸ் குட். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஃபவுண்டைன் பக்கத்தில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, அதில் போய் பார்க்கலாம். வா, இந்த பேலஸை பார்த்தீங்களா, இந்த வியூ அட்டகாசம். இது ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் வர வெள்ளைக்காரங்களுடைய கோட்டை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இது இப்போ நான் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டு. அண்ட் இதுக்கு ஆப்போசிட்லேயும் இதே மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அடுத்து அங்கே அந்த கோயிலெலாம் தெரியுதுல்ல, அடுத்து அங்கே தான் போகிறோம், பார்ப்போம். அண்ட் அந்த இடத்துல நம்ம வந்து அந்த விசிட், ஐ மீன் அந்த ஒரு ஸ்டேக்கும் ஆப்போசிட்டில் வந்து அந்த ஸ்டோனில் இதுக்கு போட்டிருந்தாங்கன்னு சொன்னால தாயத்துக்கு. இங்கே பாருங்கள், செஸ்ஸுக்கு போட்டு வச்சுருக்கானுங்க. இதுவுமே கிரானைட் தான். ஸோ டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உள்ளே வந்து நீங்கள் ஸ்டே எடுக்கிறீங்கன்னா. பட் ஸ்டே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த பேலஸ் அவென்யூடைய எண்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான ஒரு கார் நிற்குது. அது வந்து மோரிஸ் மைனரா, செம மைனருங்க. இந்த மாதிரி விண்டேஜ் கார்ஸை நம்ம சேனலில் பார்க்குற எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிப்பன் போட்டு போவேணும்னு சொல்லியிருக்காங்க, அதை மதிச்சுட்டு போயிடுவோம். அப்படியே இதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து பேலஸுக்கு ஆப்போசிட்டில் கார்னரில் இருக்கக்கூடிய ஆதாமியவாள் சிலையாம். அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு ஃபவுண்டைன். இப்போ அது ஆஃபில் இருக்குது, மேபி நைட்லலாம் போட்டு வைப்பாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் நாம் இப்போ பார்க்க போகிற அடுத்த லொக்கேஷன், இதுக்கு பேர் டெம்பிள் ஸ்ட்ரீட். இங்கே பாருங்கள், வேற மாதிரி இருக்குது. ஜெகத்குரு பொற்குடில். ஸோ ஒரு வீட்டுக்கும் பேர் இருக்குது. ராமமூர்த்தி வடிவாம்மாள் இல்லம். இங்கே பாருங்கள், சாரதாம்பாள் பத்ரி, கிருஷ்ணவேணி ஆறுமுகம். அதாவது ஒரு வீட்டுக்கும் பேர் வச்சுருக்காங்க. வாவ், வேற லெவலில் இருக்குங்க. இது வந்து டெம்பிள் ஸ்ட்ரீட். பட் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியல் டெம்பிள் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரீட் வியூ வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. உள்ள ஏதோ மியூசியம் மாதிரியான ஒரு விஷயங்க இருக்குது. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம அடுத்த ஸ்ட்ரீட் போவோம். ஓகேவா, கோயிலுக்கு ஆப்போசிட்டில், அதாவது அந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா வெளியே வந்து கிருஷ்ணருடைய சிலை இருக்குது. அங்கே இருக்கே தெரியுதா உங்களுக்கு, அவர் தான் கிருஷ்ணர் மாட்டு கூட நின்றுட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வீடு வந்து செமங்க, ஒரு பக்கா வில்லேஜ் ஸ்டைல் வீடு.
காரைக்குடியெல்லாம் பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரியான வீடுங்க. வாவ் வாவ் வாவ். ரூம் ஸ்டே எல்லாம் இன்னும் ப்ரைஸியாக இருக்கணும் போது பரவாயில்ல, அட்லீஸ்ட் சுற்றி பார்க்குறதுக்காவது விடுறாங்களே, சிலர் விட மாட்டாங்க அந்த மாதிரி. நீங்கள் ஒரு வேளை இந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்டுக்கு வரீங்கன்னா பெட்டி கடையிலையும் பூக்கடையிலையும் இங்கேருந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி. ஸோ அகைன் பார்த்தீங்களா, தள்ளுவண்டி, ப்ளே ஏரியா அண்ட் மரத்தில் செய்யப்பட்ட விநாயகர். ஓகே. ஸோ அதுதான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். மறுபடியும் தாயவாஸ். வேறு எதுவும் இன்னோவேட்டிவாக தோணி இருக்காதோ? இங்கே பாருங்கள், அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பேலஸு. நான் வைக்கிற கண்ணுலேயே அது நான் இடம் போல் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்கும் போதெல்லாம் நம்ம இதை என்ஜாய் பண்ணலாம். இங்கெல்லாம் வந்து ரூம் ஸ்டே எடுத்தா. இது வந்து அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் இங்கே விற்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் பை ஹியர். உண்மையாகவே இது வேற மாதிரிங்க, வேற மாதிரி. இன்னும் நைட்டில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு அல்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அதே ஆதாமியாவால் அந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்டை போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா?